பிரியமான உறவுகளுக்கு வணக்கம் கூறி இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். திருமணம் ஆண்டினை கொண்டாடுகின்ற மணமக்கள், பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் நம் அனைவரையும் அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் பக்தியுடன் கலந்து கொள்வோம். வருகை பாடல். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, உன் குரல் கேட்டு அருளாயு தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, உன் குரல் கேட்டு அருளாயு தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, உன் குரல் கேட்டு அருள்வாய் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராக ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, புதிய வாரத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவரோடு நாமும் இந்த வாரத்தை தொடங்குவோம். ஆண்டவரின் அருளும் ஆசீரும் நம்முடைய குடும்பங்களுக்கு நிறைவாக கிடைத்திட மன்றாடுவோம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கு பெற தடையாக இருக்கின்ற பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, தூயாவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அப்போல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லை என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனமாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்ப செய்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையிலிருந்து ஓடி போவார். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். நேர்மையாளரே, மகிழ்ச்சி அடையுங்கள். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரியுங்கள், மகிழ்ந்து கொண்டாடுங்கள். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவாக்கம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தையும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களோ? இதோ காலம் வருகிறது, என் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். உயிர்த்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, காட்டில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்த துறவி காட்டில் இருந்த எல்லா விலங்குகள், பறவைகள், தாவரங்களிடம் பேசுகின்ற வல்லமையை பெற்றிருந்தார். தன்னுடைய தியானத்தின் வழியாக இந்த மகத்துவமான பண்பை பெற்றிருந்தார். ஒரு முறை துறவி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது அவர் படுத்திருந்த குகைக்கு அருகில் ஒரு கழுகு, ஒரு புறா, ஒரு மான், 3ம் வந்து விவாதித்துக் கொண்டிருந்ததாம். உலகில் யாரால் எதற்காக எப்படி துன்பம் வருகின்றது, உலகில் யாரால் யார் வழியாக எதற்கு எப்படி துன்பம் வருகின்றது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார். கழுகு என்ன சொல்லுது? உலகத்துல பசி என்று ஒன்று இருப்பதால் தான் துன்பம் வருகின்றது. பசி அல்லது வயிறு இல்லைனாக்கா எந்த உயிரினமும் துன்பப்படாது என்று கழுகு கூறினார். அதுக்கு மான் கூறிய
சிந்தனை. உலகத்தில் பயம் என்று ஒன்று இருப்பதால் தான் துன்பம் வருகிறது, பிரச்சனை வருது என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தது. புறா உலகில் மக்கள், விலங்குகள் மத்தியிலும், மக்கள் மத்தியிலும், உயிரினங்கள் மத்தியிலும் சினம், பொறாமை என்கின்ற எண்ணம் இருப்பதால் தான், பண்பு இருப்பதால் தான் உலகத்தில் துன்பம் வருகின்றது என்று புறா கூறியது. மூன்றும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை வைத்து எப்படி, யார் வழியாக, எதற்காக துன்பம் வருகின்றது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார். இதை கேட்டு உலகத்திலிருந்து எழுந்த துறவி கூறுகின்றார், உலகில் துன்பம் வருவதற்கு காரணம் பசியோ, வயிறோ, சினமோ, கோபமோ அல்ல. மாறாக உலகில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு சிந்தனைகளில் வெவ்வேறு உயிரினங்களாக படைக்கப்பட்டதுதான் என்று கூறினார். உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருந்தாக்க பிரச்சனையே இருக்காது. எல்லாரும் ஒரே சிந்தனையோட போயிடுவாங்க. யாருன்னா ஒருத்தவங்க எதனா சொன்னாக்க அதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றதா என்றால் இல்லை. அதை தான் துறவியும் கூறினார். அதற்காக உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் என்பதும் அவசியம் அல்ல. ஆக உலகில் துன்பத்தை தாண்டி வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொருவருடைய வேற்றுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவருடைய தனித்துவத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துறவி கூறி அவர்களுடைய விவாதத்தை முடித்து வைத்தார். உயிர் தேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை முதல் வாசகம் நற்செய்தி துன்பத்தை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் கூறுகின்றார், என்னை தனிமையில் விட்டுவிட்டு நீங்கள் ஓடிவிடுவீர்கள். நான் தனிமையில் அல்ல, மாறாக என்னுடைய தந்தையோடு இருக்கின்றேன். தன்னுடைய துன்பத்தை பற்றி பேசுகின்றார். புறக்கணித்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், காட்டிக் கொடுத்தவர்கள் என்று தன்னோடு இருந்தவர்கள் அனைவரும் இதை செய்யும் பொழுது அவர் தனிமையில் இல்லை, துன்பத்தில் இருந்தார். ஆனால் தனிமையில் இல்லை, தன்னுடைய தந்தையோடு இணைந்து இருந்தார் ஜெபத்தின் வழியாக. முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், பவுல் விவாதிக்கின்றார். எது உண்மையான விசுவாசம், எது உண்மையான நம்பிக்கை, ஆண்டவர் தான் உண்மையான கடவுள் என்பதை விவாதித்து அவர்களை நம்ப செய்கின்றார். சென்ற இடங்களில் எல்லாம் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ துன்பங்கள், அதையெல்லாம் தாண்டி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். என்னுடைய துன்பங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட மீட்பின் வழி என்பதை உணர்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துன்பத்தை எப்படி பார்க்கலாம்? கழுகு போல பசிதான் உலகம், துன்பம். மான போல பயம், அச்சம்தான் துன்பம். அல்லது புறா போல மற்றவருடைய பொறாமை, கோபம்தான் துன்பம் இருக்கின்றது. இதனால்தான் துயரங்கள், துன்பங்கள் வருகின்றது என்று நினைத்தோம் என்றால் நம்மளுடைய ஒவ்வொருடைய சிந்தனைகளும் வேறுபடுகின்றது. ஆனால் ஆண்டவர் கூறுவது, எல்லா நேரத்திலும் ஒரே துன்பம் இருப்பது அல்ல, இதுவும் கடந்து போகும். எப்பொழுது அவர் எப்படி தந்தையோடு இணைந்திருந்தாரோ அப்படி நாமும் தந்தையோடு, கடவுளோடு இணைந்திருப்போம். ஜெபத்தின் வழியாக, அன்னை கொடுத்த அந்த கருவியின் வழியாக இணைந்திருப்போம். ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே என்று ஜெபிக்கும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை ஜெபமாலை இணைக்கின்றது. நாம் சொல்கின்ற அந்த வார்த்தை விண்ணகத்திற்கு எடுத்து செல்கின்ற நம்முடைய துன்பமாக, துயரமாக இருக்கின்றது. அதை மாற்றக்கூடிய அருளை பெற்றது. எனவே நம் அனைவரும் ஜெபிப்போம். நம்முடைய துன்ப நிலையிலிருந்து இறைவன் நம்மை மாற்றி இன்பத்திற்கு இட்டு செல்ல தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த திராட்சை ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான புனித திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த மாசற்ற பலியங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணகர்களின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சி உற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: பரிசுத்தர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது பெயரால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் ஆகிய எங்களுக்கு மாறுவார். அவர் பாடுபட உலக கணித்து தம்மை கையெழுத்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வுடன் என்று ஆடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் கர்தினால் ஆஸ்வால் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரும். உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூலியற்றவர்களும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமும் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். தன்னுடைய துன்பங்களை எல்லாம் தாண்டி இறைவன் தன்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் தனக்கு கொடுத்த எல்லா மீட்பின் செயல்களை செய்தார். அதே விசுவாசத்தோடு அவர் கற்பித்த அந்த ஜெபத்தை கூறி நாமும் தந்தையோடு இணைந்திருப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வரவைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் ஒவ்வொருடைய ஆழமான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர் தாழ்ந்தவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உலகின் வாழ்த்தை சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தோம். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் மீட்பு பெற வேண்டும் என்று எல்லா துன்பங்களை துயரங்களை தன்னுடைய தோள் மேல் சிலுவையாக சுமந்த அன்பு இறைவன். இவருடைய திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர், என்னில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளுமே, நான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருவார்த்தன் மகை காத்தன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்பி வருவன் உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன்
கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்றி இறைவனுக்கு நன்றி. இறுதி பாடல் மாமரை புகழும் மரியனும் மலரே. மாமரை புகழும் மரியனும் மலரே, மாமரை புகழும் மரியனும் மலரே, அமளியாய் உதித்து அலகையை மீதித்து அவனி